இப்போ ரேவதி வந்து அவங்க அப்பா எவ்வளோ தூரம் கேட்டால் கூட ரேவதி கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னா அவங்க ஒரு அப்பா ஒரு கட்டத்தில் வெளில வந்துடுறாரு. திரும்ப வந்து அவங்க சொந்தக்காரங்க அவங்க அம்மா சகோதரர் தோழிகள்லாம் போய் பார்க்குறாங்க. ஏதோ ஒரு கருத்தை சொல்லி ஏதோ பார்த்துட்டு ரொம்ப மனம் உடஞ்சி வந்துடுறாங்க. இப்போ காவல்துறையும் விசாரிக்க போகுது. காவல்துறை விசாரிக்க போகிறப்ப அவங்க அண்ணன் கூட போகிறாங்க. ஸோ காவல்துறை எவ்வளோ விசாரித்து பார்த்தா கூட அந்த பொண்ணு எதுவுமே ரவியை மாட்டி விடுற மாதிரியோ எதுவும் சொல்லவே இல்லை. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களால எஃப்ஐஆர் புக் பண்ணி ரவியை வந்து சிறையில் அடைக்கிறதுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல. அந்த பொண்ணு தானாக கொளுத்திக்கிடுச்சா இல்லை ரவி கொளுத்தி விட்டாரா என்னங்கிறத கடைசி வரைக்கும் அந்த புத்தகத்தில் சொல்லவும் முடியல. அந்த விசாரணையும் தெரியல. ஸோ ஒரு இடத்துல பொண்ணு வந்து ரேவதி வந்து இறந்துடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் இப்போ என்ன தரேன்னா எங்கள் ரேவதி சைடில் வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க அண்ணா தோழி எல்லாமே எங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் அவள் செத்து போன உடலையாவது கொடுங்க, நான் கொண்டு எங்கள் வீட்டில் வச்சு எரித்து முறைப்பாரம் பண்ணிடுறோம், உயிரோடு அந்த போய் அவன் எரிச்சிட்டான், அவன்கிட்ட திரும்பவும் எரிக்கோ புதைக்கோ கொடுக்காதீங்க, எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் அந்த முறைப்பாரம் நாங்கள் வந்து எரிச்சிட்டு இந்த குழந்தைங்களை நாங்கள் வளர்த்துறோம் அப்படின்னு கேட்டு பார்க்குறாங்க. அதுக்கும் ரவி வந்து சண்டை போடுறாரு. இல்லை என் பொண்டாட்டி என் மனைவி நான் தான் கொண்டு முறைப்பிரகாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மது போதையில் அவர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணவர் தான் வந்து முழு உரிமைதாரர். ஸோ அவர் கேட்குறது தான் இப்போ கேஸ் நிற்கிது. ஏன்னா ரேவதி உயிரிழந்த வரைக்கும் எதையுமே ரவியை வந்து கெட்டவன் அப்படிங்கிற மாதிரியோ கொலைகாரங்கிற மாதிரியோ என்னை துன்புறுத்தினாங்கிற மாதிரியோ எந்த விதமான ரெக்கார்ட்ஸுமே இல்லை. ஒரு லெட்டர் இல்லை, வாக்குமூலம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் ரேவதி அடித்து துன்புறுத்தினவன், டெய்லி மது போதையில் அடித்தவன், ஸோ அவங்க ரேவதியோட அப்பா கொடுத்த பொருளாதாரத்தை எல்லாத்தையும் அழித்தவங்க எல்லாமே தெரியும். ஆனால் கூட அதுக்கு ஆதாரம் இப்போ சட்டத்தில் போனோம்னா ஆதாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. அதெல்லாம் தண்டிக்க முடியாத நிலைமை ஆகுது. ஒரு இடத்துல ரேவதியை வந்து ரவிக்கிட்டேயே அவங்க ஹஸ்பண்ட் ரவிக்கிட்டேயே உடலை ஒப்படைச்சிடுறாங்க. அவங்க அப்பாலாம் கத்தி எல்லாருமே நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கேட்டு இந்த சட்டத்தால் ஒன்றுமே பண்ண முடியல, நம்மளாலையும் ஒன்றும் பண்ண முடியல, நாம் இவ்வளோ தூரம் படித்து பிள்ளைய படிக்க வச்சு நம்மக்கிட்ட இவ்வளோ பொருளாதாரம் இருந்து எதுவுமே பண்ண முடியல. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பணம் இருந்து எதுவும் பண்ண முடியலங்கிறதான் வந்து ஐயா அந்த புத்தகத்தை தலைப்பு வச்சுருப்பார். செல்லாத பணம் அப்படின்னா என்ன, பணத்தால் எதுவுமே சாதிக்க முடியாதுங்கிறத வந்து அந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாங்க. ரேவதி இறந்துடுறாங்க. அந்த எல்லா வேலையும் முடியுது. குழந்தைங்களை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் அந்த கதையை முடிப்பார். அதில் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவாக ஒன்று சொல்லுவார். நம்ம சமுதாயத்தை பற்றி ஒரு நாவல் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டவங்க பாதிப்படைஞ்ச ரெண்டு பக்கம் போய் நம்ம விசாரித்து அதை எல்லாத்தையும் நம்ம வந்து புத்தகமாக தான் எழுத முடியும், தீர்ப்பு கொடுக்குற இடத்துல நம்ம இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நாவலோட முடிவு இருக்குது. நான் இப்படி தான் அதை எழுதியிருக்கேன்னு சொல்லி ஐயா தெளிவாக சொல்லுவார். நம்ம இந்த நூல்லேருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா சமுதாயத்தில் இப்போது 3 தலைமுறை இருந்த மாதிரி ஒரு 3 தலைமுறை இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நம்ம தலைமுறையில் இருந்த மாதிரி நம்ம குழந்தைகள் நினைக்கிறோம். அது சத்தியமாக நடக்கவே நடக்காது. அது கண்டிப்பாக மாறியே ஆகும். இப்போ நம்ம தாத்தா தலைமுறை எடுத்துக்கங்க, ஒரு மாதிரி இந்த உலகம் இருந்திருக்கும், அவங்க வாழ்வியல் ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ அப்பா தலைமுறை எடுத்துக்கங்க, அப்போ பொருளாதாரம் வாழ்வியல் ஒரு மாதிரி இருந்திருக்கும், அது ஒரு கட்டமைப்பில் இருந்திருக்கும். இப்போ என்னோடய தலைமுறை நம்ம தலைமுறை எடுத்துக்கிட்டு இப்போ நடப்பாண்டு இந்த நூற்றாண்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு புதுமையாக நம்ம வந்து ஒரு தலைமுறையும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா பெற்றோரும் நினைக்கிறது நம்ம தலைமுறையில் இருந்ததை விட இன்னும் டியூன் பண்ணி நம்ம குழந்தைங்க இன்னும் வந்து நமக்கு நம்ம பிடிச்ச மாதிரி வாழ வைக்க நினைப்பாங்க. ஆனால் சமுதாய மாற்றம்ங்கிறது, பரிமாண வளர்ச்சிங்கிறது, உலக மாற்றம்ங்கிறது நம்ம நினைக்காம நடக்கவே நடக்காது. அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காதல் கல்யாணங்கிறது 1 நடக்கும், அதில் மேக்ஸிமம் நல்லா தான் இருப்பாங்க, ஏதோ 1-2 பிரச்சனையாயிரும். அப்புறம் 100 அந்த மாதிரி ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு கல்லூரிக்கு படிக்க போகிற மாணவர் மாணவிகள் எல்லாருமே காதலிக்குங்கிற கட்டமைப்பு வந்துருச்சு. கட்டமைப்பு மீன்ஸ் அது வந்து இங்கே எழுதப்பட்ட சட்டங்கள் தான். ஆனால் அந்த கல்லூரிகளும் அந்த மாதிரி கல்லூரிகளில் வந்து அந்த மாணவர்கள் அமைப்பு, காட்டப்படும் சினிமா படங்கள், சமூக சூழல், உலகத்தில் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல காதலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ காதலுக்கு எதிராக நம்ம எதுவும் பேசவில்லை. ஆனால் காதலில் வந்து யாருக்கு சாத்தியப்படும் யாருக்கு சாத்தியப்படாங்கிற வரைமுறை எல்லாமே இருக்குது. இப்போ வந்து ஒரு வகுப்பறை இருக்குது. வகுப்பறையில் முதல் மதிப்பெண் எத்தனை பேர் எடுக்க முடியும்? ஒருத்தர் எடுக்கலாம். இல்லைனா முதல் 10 மாணவர்கள் சிறந்த மாணவர்கள் சொல்ல முடியும். மற்ற மாணவர்கள் என்ன சொல்ல முடியும்? நல்லா படிக்கணும்னு சொல்ல முடியுமா? நல்லா படிக்கணும்னு சொல்ல முடியுமா? அப்போ காதலுங்கிறது அதே மாதிரி தான். ஒருத்தருக்கு இல்லைனா ஒரு 10 பேருக்கு வந்து செட் ஆகலாம். ஆனால் எல்லோரும் காதலிக்கணும், எல்லோரும் காதலிச்சா கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற கட்டமைப்பு வந்து எப்படி போய் முடியுங்கிறத அவங்கவுங்க குடும்ப சூழல், பொருளாதார சூழல், நம்ம கட்டமைப்பு எப்படி, நம்ம படிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற சூழல் தான் அவங்கள வந்து எதற்கான வழி என்பதை ஒரு மாணவியை முடிவு செய்யும். இந்த புத்தகத்தில் வந்து இப்போ நான்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னா காதலுங்கிறது எல்லாத்துக்கும் சரி வராது. ஆனாலும் அதற்கு எதிரானவர் கிடையாது.
காதலுங்கிறது ஒரு சூழல், சில சூழல் தான் ஒத்து வரும், எல்லாருக்கும் ஒத்து வராது. அதே மாதிரி இதை வந்து எல்லா தரப்பு இப்போ நான் வந்து இதை ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். இந்த புத்தகத்தை முழுமையாக படிக்கும்போது ஒரு பக்கத்தையும் ஒரு கருத்துக்கள் இருக்கும். நீங்கள் இந்த கருத்துக்கள் வந்து உள்வாங்கி படிக்கிறப்ப தான் நம்ம யார் எந்த சூழலில் இருக்கோம், எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில் வழிமுறையோடு போகணும், எந்த வழிமுறை நமக்கு சாத்தியப்படும், எப்படி நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நமக்கு தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.